ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டில் எப்படி குயிக்காக ஈஸியாக ஐஸ்கிரீம் செய்கிறத பார்க்க போகிறோம். நம்ம கடையில் ஐஸ்கிரீமை வாங்க தேவையில்லை. இதை மாதிரி செஞ்சால் கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீமை விட ரொம்பவுமே நல்லா இருக்கும். அதே மாதிரி குல்ஃபி ஐஸும் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இது மேங்கோ சீசனுங்கிறதால மேங்கோ தான் எடுத்திக்கணும். நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸும் இதோட சேர்க்கலாம். இன்னொரு விஷயம் இதுக்கு நான் எந்த ஒரு மாவோ இல்லை ஃப்ரெஷ் க்ரீமோ எதுவுமே யூஸ் பண்ணலை. எப்படி செய்கிறதுன்னு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற எல்லோருமே ரொம்ப தேங்க்ஸ். மாங்காவை ஃபஸ்ட்டுக்கு நல்ல பழம் மாங்காய் எடுத்திக்கணும். அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி பிளெண்டரில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுக்கணும். நீங்கள் நார்மல் அரைச்சி எடுத்தாலும் நம்ம லாஸ்ட்டாக பிளெண்ட் பண்ண போகிறோம். அதால் நீங்கள் நார்மலாகவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் அடுப்பில் வச்சு 250 கிராம் மெஷரிங் கப்பால் மில்க் மைட் எடுத்திருக்கேன். அதாவது கண்டென்ஸ் மில்க். இது நான் வீட்டிலே ரெடி பண்ணியது. இது எப்படி செய்கிறதுன்னு தெரியலைன்னு சொன்னால் நான் லிங்க் தரேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை. நீங்கள் வாங்குகிற மில்க் மைட்டும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். 1 லிட்டர் பாலுக்கு 250 கிராம் இல்லாட்டி 200 கிராம் மில்க் மைட் சேர்க்கணும். அந்த மெஷரிங் இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நாம் சீனி சேர்க்க போகிறதில்ல. இப்போ உங்களுக்கு பார்த்த வழங்க நாம் சேர்த்த கண்டென்ஸ் மில்க் நல்லா இறுகி பால்கோவா ஷேப்பில் வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் பசுப்பால் இருந்த 1 லிட்டரை காய்ச்சி எடுத்து இதோடு சேர்த்து கலந்துக்கோங்க. நான் இன்றைக்கி அங்கரத்தான் 750 மில்லிலிட்டர் தண்ணியில் கலந்து எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தது பிறகு இப்போ உங்களுக்கு உலகம் கட்டி இல்லாமல் ஈவனாக ஃபுல்லாக கலந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பிளெண்ட் பண்ணி வச்சு மாங்காவை சேர்க்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். உங்களுக்கு விரும்பின சேர்க்கலாம். மேங்கோ சீசனுங்கிறதால மேங்கோ ஐஸ்கிரீம் தான் நான் ரெடி பண்ணிக்கேன். இப்போ இந்த மேங்கோ ஃப்ளேவர் எல்லாம் முள்ளுக்கு இறங்கணும் பாலில். அதால் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். இதை ஃபுல்லாக கொதிக்க விட்டு நல்லா பால் உங்களுக்கு இன்னும் சுண்டி வரணும். நீங்கள் புறவு சேர்த்த பால் ஒரு மடங்கு நல்லா குறைஞ்சி வந்ததுக்கு பிறகு தான் நாம் இதை பிளெண்ட் பண்ணணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கிறீங்க, இல்லாட்டி கட்டி ஆயிரும். இதே மாதிரி நல்லா கலந்து விடணும். இப்போ உங்களுக்கு பார்த்த வழங்க நீங்கள் ஊற்றின பால் நல்லா ஒரு மடங்கு வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டது பிறகு இதை பிளெண்டரில் சேர்த்து நல்லா இப்படி ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இப்போ இதை மாதிரி 2வது தரம் அரைக்கக்குள்ள உங்களுக்கு ஐஸ்கிரீம் டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்த வழங்கும். இதை நல்லா ஆற வச்சது பிறகு இதை நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கேன். இப்போ ஐஸ்கிரீம் மோல்டு இருக்குதானே, குல்ஃபி மோல்டு இருந்தால் அதில் சேர்க்கலாம். நான் குச்சி ஐஸ் மோல்டு தனிக்கு அதில் சேர்த்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே மாதிரி ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட 10 மணித்தியாலும் 12 மணித்தியாலும் ஓவர் நைட் வச்சு இல்லைண்டாலும் உங்களுக்கு நல்ல ஃப்ரீசரில் நல்ல கூலில் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 12 மணித்தியாலும் 13 மணித்தியாலும் வச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு இதாக கிடைக்கும். இப்போ நான் மிச்சமாக இருக்கிறத ஒரு டப்பாவில் வச்சிருக்கேன். இது நார்மல் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே எடுத்து காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், 1 ஹவருக்கு பிறகு இது கொஞ்சம் நல்லா டிக்காக இருக்கும். ஒரு டிக் கட்டி ஆக மாட்டா, ஒரு டிக்கான பதத்தில் தான் இது இருக்கும். இதை நாம் 2வது தரமும் பிளெண்ட் பண்ண போகிறோம். இதை கூலோடு சேர்த்து 2வது தரம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு 10-15 நிமிஷம் இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தது பிறகு எப்படி இருக்குன்னு சரி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்தது அதே கப்பில் மாற்றுவோம். மாற்றக்குள்ள பாருங்கள் எந்த அளவுக்கு இறுக்கமாக இருக்குன்னு சொல்லி. இப்போ இதையும் 12 மணித்தியாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். வச்சு எடுத்தேன்னு சொன்னால் இப்படி உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்திருக்கேன்னு பாருங்கள். கடையில் வாங்குறத விட ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். மற்றது அதே ஷேப்பில் இருக்கும். நீங்கள் மாவு யூஸ் பண்ண தேவையில்லை, ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ண தேவையில்லை, மில்க் மைட் இருந்தாலே போதும். அதுவும் மில்க் மைட்டும் ரொம்பவுமே ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறது என் சேனலில் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்கேன். மேலே லிங்க் இதில் தாரம் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். மேங்கோ மேலே போட்டு சர்வ் பண்ண அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாம் செஞ்ச குச்சி ஐஸும் ரெடி ஆகிட்டு இதை கலட்டுறதுக்கு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு
இதை கலட்டி எடுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம க்ளீனாக கலண்டு வரும். உங்களுக்கு மாவும் இல்லாமல் ஃப்ரெஷ் க்ரீமும் நீங்கள் தேட வேண்டிய ஒரு இது இல்லாமல் தான் வந்து நான் இந்த ஐஸ்கிரீம் ஈஸியாகவே செஞ்சுருக்கேன். பிள்ளைகள் வீட்டை உங்களுக்கு கேட்கக்குள்ள நீங்கள் இதை மாதிரி ஹெல்த்தியாகவே செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் இப்போ மாம்பழ சீசனுங்க கூட மாம்பழ ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவுமே ஈஸியான ரெசிபிஸ் தான் வந்து இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணிக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் மறக்காமல் சந்திக்கலாம்.